ஹே காய்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனத்தில் இருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனி பார்த்திங்கன்னா சாரதா மோட்டார்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பொசிஷன் நாப்ஸ் ட்ரெயினியாக எடுக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோல் வந்து ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் வந்து இருங்காட்டுக்கோட்டை ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஜெண்டர் கேட்டகரியில் மெயில் ஒன்லி அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஆண் நண்பர்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் பக்கம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சென்னையில் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா சென்னை ஜாப் வேகன்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. அதுக்கப்புறமா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சிஎன்சி ஆப்ரேட்டர், ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன், ஸ்டோர் டிஸ்பேச் அப்படிங்கிற இந்த 4 விதமான டிபார்ட்மெண்ட்டில் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாவில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 10th 12th ஐடிஐ டிப்ளமோ கிராஜுவேட் பிஇ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர் ஆஃப் பாசிங் வந்து எனி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரெஷர்ஸ் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை தொடர்ந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேலரி அண்ட் பெனிஃபிட். இங்கே டிப்ளமோ படித்தவங்களாகட்டும், பிஇ படித்தவங்களாகட்டும், இல்லை எனி ஒன் டிகிரி படித்தவங்களாகட்டும் அவங்களுக்கு ஒரு விதமான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் சிலர் அரியர் வச்சுருப்பாங்க, சிலர் அரியர் வச்சுருக்க மாட்டாங்க. வித்தவுட் அரியர் இல்லாதவங்களுக்கு சேலரி இதுவாக இருக்கும், ப்ளஸ் அட்டண்டன்ஸ் போனஸ் இருக்கும். வித் அரியர் உள்ளவங்களுக்கு சேலரி இதுவாக இருக்கும், ப்ளஸ் அட்டண்டன்ஸ் போனஸ் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி 10th 12th ஐடிஐ படித்தவங்களுக்கு சேலரி இது, ப்ளஸ் அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் போனஸ் வந்து இருக்குது. ஸோ சேலரியை தாண்டி ஓட்டியும் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரம் ஓட்டி பார்த்தோம்னா உங்களுக்கு இவ்வளோ ரூபா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படிங்கிற செக்ஷனில் அவங்க கொடுத்துருக்கிறது ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இயர்லி இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே அடிஷ்னல் பெனிஃபிட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒர்க்கிங் ஹவர்ஸ், இங்கே ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு, மொத்தமாக 3 ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஃபைன். இதை தொடர்ந்து பஸ் ரூட் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர், பூந்தமல்லி, போரூர், கிண்டி, ஆவடி, அம்பத்தூர், திருவள்ளூர் இந்தந்த லொக்கேஷனில் எல்லாத்துலேயுமே கேப் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதை பயன்படுத்தி நீங்கள் கம்பெனிக்கு போயிட்டு வந்து. சரி, ஓகே காய்ஸ், இன்றைக்கான இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது நமக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். நாளைக்கு இந்த மாதிரி தனியார் நிறுவனத்துலேருந்து வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதையும் நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்மளோட யூடியூப் சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த வேலைவாய்ப்பு வீடியோவில் நாங்கள் உங்களை கொண்டு வந்து சந்திக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.